வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் கடைசி மகனான வாளேஸ்வரன் பிள்ளையின் இரண்டாவது மகள் மரகத மீனாட்சி தனது கணவர் சாத்தைய ராஜாவுடன் பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில் வீடு கட்டி தில்லைவனம் என்ற பெயரில் 1 ஏக்கர் நிலத்தில் எண்ணிக்கையில் மிகவும் அதிகமான மரங்களை நட்டு பராமரித்து வருகின்றனர். அவர் வ.உ.சி. குறித்து கூறிய தகவல்களை இக்காணொளியில் விரிவாக காண்போம். வ.உ.சி. 1872 செப்டம்பர் 5 உலகநாத பிள்ளை பரமாயி அம்மைக்கு மகனாக பிறந்தவர். வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி வள்ளியம்மையுடன் 6 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் வ.உ.சி. 1901 தலைப்பிரசவத்தின் போது முதல் மனைவி இறந்து போகின்றார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை முதல் மனைவி மீது கொண்ட அன்பின் காரணமாக உறவுக்காரர் ஒருவரைத்தான் மீண்டும் திருமணம் செய்வேன் என்று கூறி மீனாட்சி அம்மையை 2வது திருமணம் செய்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு 8 பிள்ளைகள். சிறைக்கு செல்ல முன் 2 பிள்ளைகள். உலகநாத பிள்ளை, ஆறுமுகம் பிள்ளை. சிறைக்கு சென்று வந்த பின் 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் பிறந்துள்ளனர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு பரம்பரை பணக்காரர். அவருடைய தகப்பனார் ஒரு வக்கீல், அவருடைய பெரியப்பாவும் ஒரு வக்கீல். அதனைத் தொடர்ந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் வக்கீல் தொழிலை தேர்ந்தெடுத்தார். இவரிடம் சொத்தாக அதிக நிலம் இருந்தது. தூத்துக்குடியில் ஒரு உப்பளம் இருந்தது. நகை அதிகம் இருந்தது. வசதி குறைந்த பின்னர் கூட படியால் அளக்கும் அளவிற்கு தங்க மோதிரம் இருந்ததாக உறவுக்காரர் ஒருவர் கூறியதாக மரகத மீனாட்சி தெரிவிக்கிறார்.